5 வருஷம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவளை திரும்ப பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. அப்போ இது டெஸ்டினி தானே? ப்ரோ சூப்பர் ப்ரோ. எங்கே மீட் பண்ணீங்க? கெஸ் பண்ணி பார்ப்போம். காஃபி ஷாப்லையா? தியேட்டரில்? பார்ட்டியில்? பீச்சில்? அப்புறம் எது ஃபிசியோதெரபி கிளினிக்லையா? Hey, are you okay? Yeah, okay. Back pain. எனக்கு neck pain. Okay. Nice to meet you. Excuse me. நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அப்படியா? எங்க? கார்த்திக். என் பேரை கூட சொல்லிட்டாங்க. கண்டுபிடிச்சு வைங்க பார்க்கலாம். ஹே கார்த்திக். கார்த்திக் இன்னைக்கும் இதே தானா டாக்டர்? கார்த்திக், கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். பில்லு கட்டுறது நான் தானே. என்னங்க இப்படி இப்படி அப்புறம் இப்படி இப்படி அதானே? எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? பழைய பேஷண்ட்டுங்க, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு மண்டையே வெடிக்குதுங்க. நம்ம எங்க மீட் பண்ணோம்னு மட்டும் சொல்றீங்களா? எனக்கும் மண்டை வெடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு காஃபி போட்டு பேசலாமா? ஹே நீங்களா அது? சாரிங்க, சத்தியமா அடையாளமே தெரியல. பரவாயில்லைங்க. ப்ரோ காஃபியா டீயா? காஃபி. காஃபி. ப்ரோ எக்ஸ்ட்ரா சுகர். நார்மல் சுகர். நோ சுகர். ஆஃப் சுகர். இந்த மாதிரி மீட் பண்றது ஆக்வர்டா இருக்குல்ல? ஆமாங்க, பட் நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். எனக்கு சத்தியமாக இப்போது கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. நான் இந்த ஐடி ஜாப்லாம் விட்டு ஃபிலிம் மேக்கர் ஆகலான்னு இருக்கேன். மணிரத்னம், ஜிவிஎம் மாதிரி. வீட்டில் ப்ரெஷர் போடுறாங்க தாங்க வந்தேன். சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. லைஃப்பில் ஒரு பேஷன் வேணும்ல. டெய்லி சும்மா உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டிகிட்டு இருக்கிறதுலாம் ஒரு வாழ்க்கையாங்க. ஸோ ஃபிலிம் மேக்கர் ஆயிட்டீங்களா? டிசிஎஸில் உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டிகிட்டு இருக்கேன். ஃப்ரைடே ஆனால் தேட்டருக்கு போயிடுவேன். நான் பண்ணுற ஒரே ஃபிலிம் மேக்கிங் அதுதான். சரி, நீங்கள்? எனக்கும் ஆக்சுவலி இந்த கல்யாணத்துலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. எனக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய காசு சேர்த்து வச்சுட்டு வேலையை குவிட் பண்ணிட்டு நிறைய இடம் சுற்றணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதான் என் ஆசை. ஐ வாண்ட் டு பிகம் அ ட்ராவல் vlogger. இப்போ கூட ஒரு ட்ரிப்புக்கு தான் போகிறேன். போகிறப்போ அப்படியே பார்த்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இந்த ஒரே இடத்துல இருக்கிறதெல்லாம் இட் ஃபீல்ஸ் வெரி சஃபகேட்டிங் டு மீ. எப்படி தான் ஒரே ரொட்டீனில் வாழ்கிறாங்களோ. ஸோ நீங்கள் ட்ராவல் vlogger ஆகிட்டிங்களா? டெய்லி காலைல வீட்டில் இருந்து ஆஃபீஸ் போகிறேன். நான் பண்ணுற ஒரே ட்ராவல் அதுதான். சாரிங்க, உங்களை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. நேற்று தாங்க ஷிஃப்ட் பண்ணோம். ஷிஃப்ட்னா ஹஸ்பண்டோடையா? இல்லைங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஓ, உங்களுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஐயோ, அவசரப்பட்டியடா. சாரி. பால் எப்பவுமே பின்னாலேருந்து எடுக்கணுங்க. அப்பதான் எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்ட்ரா 2 நாள் கிடைக்கும். பாருங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணல? இது என்ன வினய் தண்ணி வருவாயவா? அந்த வயசெல்லாம் தாண்டியாச்சுங்க. சும்மா சொன்னேங்க. ஆல்சோ நீங்க தான் இங்க ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க. சரி சரி. அக்கா, இங்க கீரை இருக்கா? முடிஞ்சதுமா. இந்த தடவை தோனி ஆடி இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வித்தியாசமா நடந்து. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன ஃபாலோ பண்ணல? நானும் இந்த அபார்ட்மெண்ட் தாங்க. ஐயோ அக்கா, அந்த புரோக்கர் உங்களையே ஏமாத்திட்டானா? என்ன சொல்றீங்க? கா சரியான மொக்க அபார்ட்மெண்ட் கா. பவர் பேக்கப் கிடையாது, தண்ணியை பண்ணிக்கும் தெரியாது.
நானே எப்போ காலி பண்ணலான்னு இருக்கேன். நான் அண்ணன் தான் விட மாட்டேன். அபி என்னோட ரூம்மேட். ஹாய்க்கா. அட பாவிகளா, இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. சொன்னா நீங்க நான் காசு தர மாட்டீங்களா? நீங்கள் குரூப்பில் இல்லையா? இல்லையே. அப்பார்ட்மெண்ட் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் எல்லா அப்டேட்ஸும் அதில் உங்களுக்கு வந்துடும். ம் ம் என்னோட நம்பர் நான் மிஸ் கால் தரேன், சேவ் பண்ணிக்கோங்க. ம் பாய். பாய்க்கா. பாய். யோ, தயவு செஞ்சு நம்பர் வாங்கினதுலாம் வைக்கப்படாதயா, பார்க்க முடியல. ரைட்டில் வாடா தம்பி. ரைட். லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட். அங்கே ஒரு ரவுண்ட் போட, அங்கே ஒரு ரவுண்ட். யோ, என்னையா சும்மா லெஃப்ட் ரைட்டு ரவுண்டுன்னு டிராஃபிக் போலீஸ் மாதிரி? வலிக்குதுடா. அனு ஹலோ, யாரு? யாரா? நான் அனுங்க. அனு. நேற்று சூப்பர் மார்க்கெட்டில் மீட் பண்ணோமே. அனு, சொல்லுங்க அனு. ஒன்றும் இல்லை, வீட்டில் தண்ணி வரல, ஆஃபீஸ்க்கு வேற லேட் ஆச்சு, அதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் தண்ணி இருக்கு, வாங்க. தண்ணி இருக்கா? ஐயா, 2 பக்கெட் தான் இருக்கு. டேய், உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் குளிச்சுக்கோடா. அதெல்லாம் போக முடியாது. ப்ளீஸ்டா. ஏய், என்ன விளையாடுறியா? சான்ஸே இல்ல. அண்ணனும் கண்டிப்பா ப்ளீஸ்டா. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் அப்படியே கிளம்புறேன். ஏங்க இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏங்க நான் நல்லா காஃபி போடுவாங்க, ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. ஓகே. காஃபி உண்மையாவே நல்லா இருக்குங்க. ஏங்க சும்மா சொன்ன நினைச்சீங்களா? காலையிலேயே செம்ம டென்ஷன் ஆக்கிட்டாங்க. போக போக பழகிருங்க. லேட்டா வந்துட்டீங்க பாத்தீங்களா? கடைசி கீரைக்கட்டு உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்ஸ்ங்க. டேய், ம், நாளைக்கு அவங்க பர்த்டேடா. அவங்கண்ணா? அதான்டா அனு. ஓஹோ, யூ கண்டினியூ. ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்டா. ஃபேஸ்புக்கா? இன்னும் அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ அதுவாடா முக்கியம். gift ஏதாவது கொடுக்கலாமா, இல்லை டூ மச்சா இருக்குமாடா? கிஃப்டா? ப்ரோ, எந்த காலத்தில் இருக்கீங்க? ஒரு கேக் ஆர்டர் பண்ணுங்க, வாங்க போய் நைட் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். கேக்கா? இப்போதானே பேசவே ஆரம்பிச்சிருக்கேன், அதெல்லாம் டூ மச்சா இருக்கும்டா. கேக்கில் என்ன ப்ரோ இருக்கு? பூமர் மாதிரி யோசிக்காம கேக் ஆர்டர் பண்ணுங்க. இந்தாங்க. டேய், திரும்பவும் சொல்கிறேன், போயிடலாம்டா. இருங்க ப்ரோ, இன்னும் திறக்க மாட்டாங்க. டேய், தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா, போயிடலாம்டா. பிறந்த நாள் அன்னைக்கு யார் ப்ரோ தூங்குவாங்க? அக்கா, நாங்க தான். என்ன? ஹாப்பி பர்த்டே. ஓ ஈவினிங்கா? ஃப்ரீ தாங்க. உங்கள் வீட்டுக்கா? கண்டிப்பாக ஷோர். நேற்று மொக்கா வாங்கினப்ப நான் அவ்வளோ திட்டுனீங்க, இப்போ அவங்களே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும் ப்ரோ. சர்ரா. சாரிங்க, நேற்று நீங்கள் சடனாக வந்துட்டீங்களா, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி ரொம்ப வருஷம் ஆச்சு மிட் நைட்டில் கேக்லாம் வெட்டி. ஐயோக்கா, நான் வேணாம் தான்க்கா சொன்னேன், அண்ணன் தான். ஆடா பாவி, அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. சரி, அதை விடுங்க. பிரியாணி சூப்பராக இருக்கு, இன்னும் கொஞ்சம் வைங்க. ஆமா, ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் எப்படி ரூம்மேட்ஸ் ஆனீங்க? அதுவா, ஃபர்ஸ்ட் நானும் என் ஃப்ரெண்டும் ரூம்மேட்டாக இருந்தோம். ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனோட தம்பி வந்தான். தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய், உன்னை கேட்டாங்களா? அதுக்கப்புறம் அவனோட கசின்னு சொல்லிட்டு இவன் வந்திருக்கான். எனக்கு கல்யாணம் ஆயிடுன்னு நினைக்கிறேன், ஆனால் அண்ணன் என்னைக்குமே சிங்கிள் தான். சாப்பிட்றோம்.
பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு வாக் போலன்னா வயிறே வெடிச்சிடும் போல இருக்கு. கண்டிப்பாங்க, எனக்கே இன்னும் 5K ஸ்டெப்ஸ் பாக்கி இருக்கு. டேய் பூமர்களா, ஆளை விடுங்க, நான் என் ஃப்ரெண்டு வீட்டிலே போய் தங்கிக்கிறேன். சாரிங்க, நேற்று அபி ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சுட்டான். சொன்னாலும் கேட்கல, அதான். இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணியே ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். இட் ஃபெல்ட் குட். ஏஜ் ஆக ஆக பர்த்டே மேலே இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே போயிடுதில்ல. இன்னும் லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. 6 figure salary, சொந்த வீடு, கல்யாணம், குழந்தைங்க. பட் இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கோம்ல, அதாங்க முக்கியம். கரெக்ட் தான். மற்றபடி டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துருங்க. பீஸ்ஃபுல்னு சொல்லி முடிக்கல, ஆஃபீஸ்ல இருந்து கால். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க, பாய். பாய். Just give us some time, we'll fix it. என்னங்க பவர் கட்டா? ஆமாங்க. நம்ம வீட்டில் இன்வெர்டர் இருக்கு, வாங்க. ரொம்ப It's okay, தேங்க்ஸ். no problem. Hey guys, just got the Wi-Fi. I think we should be able to fix this today. புரிந்து கொண்டாய், அமைதியில் கூட என்னை உணர்ந்து கொண்டாய். தேங்க்யூ ஸோ மச்சுங்க, நீங்க என்னோட சேவியர் இன்னைக்கு. ஐயோ, இதில் என்ன இருக்கு? மை ப்ளஷர். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். ஏங்க எங்கே போறீங்க? இன்னைக்கு நைட்டு எப்படியும் கரண்ட் வராது, இங்கேயே தங்கிட்டு போங்க. ஐயோ இல்லைங்க, பரவாயில்ல. ஐயோ, அபி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான். அவன் ரூம் ஃப்ரீயாக தான் இருக்கு, இங்கேயே படுத்துக்கோங்க. அப்படியா? சரி, ஓகே, தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். நோ வே, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? ஏன்? ஹார்ட்கோர் ரஹ்மான் ஃபேன்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாதுங்க. ஹலோ, ரஹ்மான் பத்தி ஏன்ட்ட பேசாதீங்க. ஐ அம் லைக் தி பிகெஸ்ட் ஃபேன் எவர். சான்ஸே இல்லை, யாரா இருந்தாலும் எனக்கு அப்புறம் தான். ஓ அப்படியா? பார்த்துடலாமா? பாத்துடலாமா? 5 seconds தான். சீரியஸ்லி, ஸ்ட்ராபெரி கண்ணு, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? ஓகே. வாஜி வாஜி சிவாஜி தலைவர் பாட்டே வா. ஒன் டூ. ஜீன்ஸ் பிஜிஎம். ஓகே. பிஜிஎம்ல வரீங்களா? இருங்க. சில்லுன்னு ஒரு காதலுங்க. இதெல்லாம் என் ஸ்கூல் கிரஸுக்கு நேர்ந்து விட்ட பாட்டு. சரி, அடுத்தது. இப்ப கொடுக்கறத கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ஹம்மிங்லாம் நிறைய பாட்டுல வரும். அதெல்லாம் கிடையாது, ஃபேன்னா கண்டுபிடிக்கணும். 1 2 3 4. ஜும்பலக்கா. இப்போ
பாருங்க. இது வந்து கேட்டிருக்கேன் இது 1 ஐயோ, 2 ஒரு நிமிஷம் 3 இப்போ தெரியுதா? 4 நல்ல பாட்டு தீக்குருவி. இப்ப மாட்டுவீங்க பாருங்க. இன்பத்தை கருவாக்கினாள் பெண். எங்கேயோ கேட்டிருக்கேன் இந்த பாட்டை. 1 2 இன்னொரு வாட்டி ப்ளே பண்றீங்களா ப்ளீஸ்? அதெல்லாம் முடியாதுங்க. 4 5 கல்லூரி சாலை ஃப்ரம் காதல் தேசம் 1 பாயிண்ட். ச்சே, அப்படி வரீங்களா? இருங்க, இப்போ நான் காட்டுறேன். இது நல்ல பாட்டு. இது வந்து 1 இருங்க 2 இங்க இருக்கு. 3 நல்ல பாட்டு. 5 கலகலவென ரிதம். நான் நினைச்சேங்க. நினைச்சதுக்கெல்லாம் பாயிண்ட் தர முடியாது. 1 1 டை. டை பிரேக்கர். ககரேசா சா 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 பமக ககரேசா. 1 2 3 ஏங்க இது ரொம்ப ஈஸியான பாட்டு. இருங்க உங்களுக்காண்டி திருப்பி போறேன். ஏய், ஆஃப் பண்றீங்களா? சாரிங்க. பரவாயில்ல விடுங்க, நான் வேற பாட்டு போடுறேன். சம் சாங்ஸ் ரொம்ப ட்ரிகர் ஆக்கிறதுல. நீங்கள் அன்னைக்கு கேட்டீங்கல்ல, ட்ராவல் பிடிக்கும்னு சொன்னீங்களே, ட்ராவல் விலாகிங்லாம் பண்ணலையா அப்படின்னு. ஐ ஆக்சுவலி டிட். ஒரு 1-2 வருஷம் ட்ராவல் பண்ணேன், நிறைய இடம் சுற்றினேன், ஜாலியாக தான் இருந்தது. பட் ஒரு வாட்டியும் வீட்டுக்கு வரும்போது ஐ வாஸ் டிப்ரெஸ்ட் அகேன். அப்போ தான் புரிஞ்சுது, ட்ராவல் பிடிச்சலாம் நான் ட்ராவல் பண்ணல, என்னோட இந்த ரியாலிட்டி எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் ட்ராவல் பண்ணிட்டுருந்துருக்கேன்னு. ஒரு பக்கம் பயங்கர ஹெக்டிக்கான வேலை, இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற ப்ரெஷர். வேலையை விட்டுட்டேன்னா வேற வேலை கிடைக்கலனா வீட்டில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு பயந்துட்டேன். வேலையும் விட முடியாமல், வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ண முடியாமல், அப்படியே ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டேன். அப்போதான் நமக்கு ஒன்று நடக்குமே, ஒரு பையன்கிட்ட இருந்தால் அட்டென்ஷன் வரும், அது லவ்னு ஏமாந்து ஹார்ட் பிரேக் ஆகி அடி வாங்கி ஐ வாஸ் அ மெஸ். இந்த சாங் அந்த ஃபேஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஆர்ட் சாங். சாரிங்க. இல்லை ஃபைன் தான். அப்போ ஒரு இயர்லி அப்ரைசல் வேற வந்தது. வருஷம் ஃபுல்லாக மாங்குன்னு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. சேலரி ஹைக்கும் இல்லைன்ட்டாங்க. எங்கேருந்து கோவம் வந்ததுன்னே தெரில. நேராக போய் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஈவினிங்கே என்னோட அந்த அன்ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பையும் பிரேக்கப் பண்ணிட்டேன். அப்படியே வீட்டுக்கு போய் ரிபல் பண்ணி தனியாக வந்து வேற வேலை தேடி ப்ரொஃபஷ்னல் பர்சனல்னு செட்டில் ஆகிறதுக்கே 30 வயசு ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, இப்போ நான் பார்க்குற வேலை அப்பப்போ ஹெக்டிக்காக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி 20s இல்லாத ஒரு நிம்மதி இப்போ எனக்கு இருக்கு. சாரிங்க, நைட்டு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க வேற கேட்கறதுக்கே இன்ஸ்பைரிங்கா இருக்குங்க. அதுவும் நீங்க கிவ் அப் பண்ணாம ஃபைட் பண்ணதெல்லாம் செம்ம கெத்து. வாங்கின அடி எனக்கு தானே தெரியும். அனு எந்திரிச்சிட்டிங்களா? ஒரு 2 minutes காஃபி போட்டுட்டு இருக்கேன். இல்லைங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். ஹாய், என்ன லேட்டு? இல்லை, ஒர்க் இருந்துச்சு. ஓகே, வெயிட் பண்ணவா? இல்லை வேண்டாம். ஓகே.
ஹாய்ங்க, பிரியாணி சமைச்சிருக்கேன். லஞ்ச் சாப்பிட்டு வரீங்களா? இல்லைங்க, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். ப்ளஸ் ஒர்க் வேற இருக்கு. ஓகேங்க. ஹாய் அனு. ஹாய். ஆல் ஓகே? யா ஓகே. நான் ஐயா, இரு அவன் பிரியாணி சமைச்சு தரேன்னு சொல்லி உன்னை சாப்பிட கூப்பிட்டானா? ம் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னா அவனை இப்பவே கல்யாணம் பண்ணிருப்பேன். மொக்க போடாதடி. அப்புறம் என்னதாண்டியே உன் பிரச்சனை? இல்லடி, ஒரு வல்னரபிளான மூமெண்ட்ல ரொம்ப ஓவர் ஷேர் பண்ணிட்டேன். அதான் நானே சிக்னல் கொடுத்த மாதிரி ஆயிருமோ. சிக்னல் கொடுத்த மாதிரி இருக்குமோன்ட்டு அவனை அவாய்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க, கரெக்டா? ஏண்டி ஓவர் திங்க் பண்ற? இல்ல, இப்போதான் நானே கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இதை வேற போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணான்னு தான். அனு, இங்க எல்லாரும் சைக்கோவா சுத்திட்டு இருக்காங்கடி. நம்ம என்ன சின்ன பசங்களா? அவன் டீசெண்டா தானே இருக்கான். போற ஃப்ளோல போடி. தேவையில்லாத பயத்துல ஒரு ஜென்யூன் கனெக்ஷனை விட்டுறாத, சரியா? ஐஷு, டைம் ஆச்சு. இதோ வரேன். சரி, பாத்துக்கோ, நான் அப்புறம் பேசுறேன். சரிடி, பாப்போம். பாய். The number you have dialed is currently busy. Please try later. கதவு திறந்தாண்டா இருக்கு. சாரிங்க. பரவாயில்ல, சரிங்க. என்னங்க ஆச்சு? அபியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கிரிக்கெட் ஆட போனானுங்க. நம்ம ஆடாத கிரிக்கெட்டான்னு நானும் போனேன். ஒருத்தன் பாலை மேல தூக்கி அடிச்சான். அப்புறம் நானும் ஓடினேன். ஓடி போய் ஒரு டைவ் ஒன்று அடிச்சாங்க. கேட்ச் பிடிச்சிங்களா? இல்ல, கழுத்து தான் பிடிச்சிக்கிச்சு. சாரிங்க, நானும் ஃப்ளோல கதை கேட்குற மாதிரியே கேட்டேன். நமக்கு எதுக்குங்க இதெல்லாம்? உடம்புக்கு தெரியுது, மனசுக்கு தெரியலையே. வந்ததுதான் வந்துட்டீங்க. உள்ள அந்த ஷெல்ஃப்ல வால்னி இருக்கு, அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போறீங்களா? தோ வரேன். ஏங்க, அந்த ஷெல்ஃப் இல்ல, பக்கத்து ஷெல்ஃபு. ஓகேங்க. ஏங்க, ஸ்கிரிப்ட்லாம் எழுதிருக்கீங்க. அப்போ சீரியஸாவே ட்ரை பண்ணீங்களா? அப்புறம் ஏங்க விட்டீங்க? சரி, அதெல்லாம் ஒரு காலங்க. பல வருஷமா யோசிச்சு சரின்னு முடிவு பண்ணி ஐடி வேலையை விட்டுடலான்னு வீட்டில் சண்டையெல்லாம் போட்டு ஒரு படத்தில் போயிட்டு ஏடியா ஜாயின் பண்ணேன். ஒரு 6 மாதம் பயங்கரமாக வேலை பார்த்தோம். எல்லாம் ஓகே ஆகி ஷூட்டிங் போகிற டைம் பார்த்து ஃபண்டிங் இஷ்யூன்னு படம் ட்ராப் ஆயிடுச்சு. ஐயோ. அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வெளில தேடி அலைஞ்சேன். எதுவும் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சரி, நம்மளே ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை வச்சு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிற டைம் அப்போது கோவிட் வந்துச்சு. கோவிடை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, இந்தா சரியாயிடும் அந்தா சரியாயிடும்னு அதில் ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு பையன் மட்டும் சம்பாதிக்காமல் வீட்டில் ரொம்ப நாள் உட்காரவே முடியாதுங்க. வீட்டில் ஆரம்பித்து சொந்தக்காரங்க வரைக்கும் அவன் தான் நம்பர் 1 உதவாக்கறேன்னு அவனை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. இவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், அவன் கல்யாணம் பண்ணிட்டான், நீ இன்னும் இப்படியே இருக்கியே, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகிறேன்னு சொல்லியே இன்செக்யூரிட்டிலேயே அந்த இன்செக்யூரிட்டிலேயே வேலைக்கு போயிட்டேன். கரியர் கேப் இருந்ததால் நம்ம பழைய சேலரியில் எனக்கு வேலையும் கிடைக்கல. இதில் என்ன காமெடினா, அந்த டைமில் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அந்த பொண்ணு வீட்டில் நீங்கள் வேலைக்கு போங்க, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம தான் விட மாட்டோமே, நமக்கு சினிமா தானே எல்லாம். இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சாரிங்க, யாராவது சினிமான்னு பேச ஆரம்பித்தாலே புலம்ப ஆரம்பிச்சிடுறேன். இல்லைங்க, ஐ கேன் ஆக்சுவலி ஃபீல் யூ. நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும்னு யோசிக்கலையா? இல்லைங்க, அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு க்ரியேட்டிவ் ட்ரைவ் இருந்துச்சு, அது இப்போ இல்லை. பட் தோணும், ஏதாவது ஒரு செம்ம படம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடும்.
பார்க்கலாம். சினிமாவுக்கு தான் ஏஜ் பார் இல்லைல்ல. மேபி சம்டே எடுக்கலாம், படம் பண்ணாமலும் இருக்கலாம். இட்ஸ் ஓகே தான். ஹாய். ஹாய்ங்க. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ம். எதுக்குங்க இதெல்லாம்? நான் ஆர்டர் பண்ணியிருப்பேனே. எது? ஜெலுசில் மாத்திரையா? தேங்க்ஸுங்க. இதுல என்னங்க இருக்கு? பாப்போம். ஓகேங்க. பேர் சொல்லாத காதலோ மெல்ல வந்து சேருதே, நண்பன் என்ற பாதையில் நெஞ்சம் வீடு தேடுதே. காலை காஃபி சேர்ந்து மாலை நாடை சேர்ந்து தினம் தினம் வாழ்வதிலே காதல் நல்ல கூடுதே. துணையா துணையா நீ வந்த நொடியிலே இதயம் இதயம் வீடு கண்டதே. தோழா தோழி கை கோர்க்கும் பயணமே மெல்ல மெல்ல காதல் ஆகுதே. எனக்கேவா? இந்த வாங்கிக்க. ஏய், எடுப்பா. 8 கார்டு எடு. இருங்க, ஃபோன் வருது. ஏய் எடு, உடனே எடு. எடு. யோ, இல்ல, இல்ல, நிஜமாவே card எடு. ஃபோன் வருதியா? அதெல்லாம் இல்ல, கார்டு இதுக்கு எடுத்து. நான் ஏய், எடுத்துட்டு போடா. நான் அந்த பேங்க்ல டெலிவரி ஆஃபர் வந்துருச்சு. ஏய் சூப்பர்ரா. Thank you. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்க்கா. ஒரு வாரத்துல ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. சரி, சரி. ஐயோ, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமா? இன்னும் 2 நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவேன். இருங்க, நான் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். டேய், ஒரு மாசத்துக்குள்ள ரூமுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற, இல்லைன்னா டெபாசிட் தர மாட்டேன். ஆளா? ஆ. நீங்க ஏன் பேசாம அந்த அக்காவோட மூவி நடக்கூடாது? ஏய் சும்மாறா. இல்லனா நீங்க 2 பேருமே 30+, 2 பேருமே பூமர், 2 பேருமே பேஷண்ட், மேட் ஃபார் ஈச் அதர். ஐயோ, சரிக்கா, போயிட்டு வரேன். I'll miss you டா. சேம்க்கா, மிஸ் யூ டூ. நானே உன்னை மிஸ் பண்றேனா? கார்த்திக்லாம் கேட்கவே வேணாம். என்னக்கா பண்றது? சரி, வரேன். பை. சரி, பை. நீங்க ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்கக்கா. நாளைக்கு ஒரு ஊருக்கு போறாரு பொண்ணு பாக்குறதுக்கு. இந்த தடவை வேண்டிக்கோங்க பொண்ணு கட்சின்னு. இல்லைன்னா நான் தான் ரூம்மேட் பிடிச்சி கொடுக்கணும். பாய்க்கா. கொடுத்து போட்டாச்சு. பாய்டா. பாய்ண்ணா. பார்ப்போம். எஸ், பார்க்கலாம். பாய். பார்த்து போடா. ஓகேங்க, நான் நைட்டு ஊர் கிளம்புறேன். மண்டே பார்ப்போம். எதுக்கு? புரியல. இல்ல மண்டே எதுக்கு பார்க்கணும்னு கேட்டேன். சும்மா கேஷுவலாக சொன்னாங்க. எனக்கு மண்டே ஒர்க் இருக்கு. பாய். ஓகே. புது மாப்பிள்ளைக்கு அனு. பாட்டு வேற. ஹாய் அனு, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். இந்த அனு ஏங்க, எதுக்கு? உங்களுக்காக திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு அல்வாலாம் வேண்டாம். நான் சுகர் சாப்பிடுறது இல்ல. இல்ல, இது வெள்ளத்துல பண்ணுது. ஆல்ரெடி கொடுத்தது உங்களை தான் வேற. சொல்ல நிக்காம போயிட்டே இருக்கீங்களே. ஏன் இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? அதான் கல்யாணம் பண்ண போறல. எது கல்யாணமா? ஏமா இருமா, இவ வேற சன காலத்துல. ஏங்க
முடியல உட்காரு. எனக்கு கல்யாணம்னு உனக்கு யார் சொன்னா? நானே ஊரில் என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வேற. பட் வெயிட், எனக்கு கல்யாணம்னா உனக்கு கோவம் வருது. நைஸ். கோவம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். அப்படியா? சரி. சிரிக்காத. சி, நமக்குள்ள இருக்கிற இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அதுக்காக நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா இல்லை. ஆனா அதுக்காக நீ கல்யாணமே பண்ணிக்காம வெயிட் பண்ணன்னு சொல்றதுக்கும் எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா அதுக்காக எனக்காக நீ இதெல்லாம் பண்ணணும். இருமா, நம்ம ஒன்றும் சின்ன பசங்கள்லாம் இல்லை. உனக்கே என்ன பிடிச்சிருக்குன்னா, எனக்கெல்லாம் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிளினிக்கில் பார்த்தப்போ கடவுளாக பார்த்து உன்னை என் லைஃப்பில் திரும்ப அனுப்பிச்சிருக்காருன்னு தான் தோணுச்சு. ஜஸ்டர் எனக்கு தோன்றதெல்லாம் உனக்கும் தோணுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டரை நீ மறந்துட்ட. கிட்டவா சொல்கிறேன். நீயும் நானும் கல்யாண மார்க்கெட்லேருந்து வெளில போய் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஒன்னி என்னையும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் எவனும் கேட்க மாட்டான். அதனால எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. சுகர் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். சரி, போலாமா? 3 மாடி ஏறிட்டோம், இன்னும் 7 மாடி ஏற வேண்டியிருக்கு.